ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் இன்னைக்கு எப்படி காலையில் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் கேண்டல் மாதிரி ஓப்பனிங் கொடுத்துருக்கு. அதாவது -0.41 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது இறங்குமா? ஏன்னா ஒரு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இறங்குறதுக்கான டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, இப்போ யூஎஸ் ஈரானோட வார் டென்ஷன் போயிட்டு இருக்கு. அதனால தான் கோல்டு, சில்வர் எல்லாமே ஒரு பெரிய க்ரோத் இன்னைக்கு. ஓகேங்களா? அப்போ யூஎஸ் ஆயில் மட்டும் என்ன பண்ணும்? யூஎஸ் ஆயிலும் கொஞ்சம் மேலே வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா, ஈரானில் அந்த க்ரூட் ஆயிலோட பேரல்ஸ் சப்ளை ஆகாது. ஸோ அந்த இடத்துல தடை பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு டிமாண்டு தான் கிரியேட் ஆகும். மேலே வரத்துக்கு தான் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் ஃப்ரைடே ஒரு வாலட்டிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ கீழே இறங்கி மேலே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ க்ரூட் ஆயிலில் நான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணலை, சப்போர்ட் மட்டும்தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் ஜோன் 5977. ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு கேப் டவுன் விழுந்தால் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அங்கேருந்தே ரெக்கவரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 5950 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து அகைன் 6120 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் க்ரூட் ஆயிலில் இன்னைக்கு இருக்குது. ஓகே, பிரேக் அவுட் லெவல் என்ன எடுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னா, இந்த ஜோனை பிரேக் அவுட் லெவலாக எடுக்கலாம். ஏன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து, ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணலாம். 60,704 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லது. ஸோ அங்கேருந்தே நமக்கு ஒரு ரெக்கவரி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கேப் அப் ஓப்பனிங் 3.25% பக்கம் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 301. ஸோ சப்போர்ட் ஜோன் 282.1 நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நேற்று கூட ஒரு வீக்லி வீடியோவில் என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் கூட சீக்கிரம் ஒரு 300 ஆர் 320 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கே நேச்சுரல் கேஸ் ஒரு $0.09 பக்கம் ஒரு கேப் அப் ஓப்பனிங் எப்படி 300 ரீச் பண்ணிடும். ஸோ ஓவராலாக ஒரு ஸ்விங் டார்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 425 வரைக்குமாச்சு நேச்சுரல் கேஸ் வரைக்கும் நேச்சுரல் கேஸை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோல்டு. இப்போ கோல்டு பார்த்தோன்னா நமக்கு பை சைடு பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஓகேங்களா? பட் பிப்ரவரி மந்த் நான் செல்லிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ தொடர்ந்து இந்த ஈரான் பிரச்சனையினால நமக்கு கோல்டு மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் எவ்வளோ தூரம் போகுங்கிறது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பட் இன்னைக்கு கொஞ்சம் பை சைடு போகுங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம் எம்சிஎக்ஸில் அப்படின்னா, இப்போ $1,56,876 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி ஒரு $60 அப்படின்னா ஒரு 1,60,000 வரைக்கும் நமக்கு வரத்துக்கு சான்சஸ். ஒரு கேப் அப் விழுந்தால் 1,60,810 1,60,810 தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? இது டெம்பரவரியான இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். நமக்கு ஒரு 2000 பாயிண்ட் மேலே வந்தால் கூட இந்த இடத்துல 2000 பாயிண்ட் கேப்சர் ஆகும். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சம் கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது பார்க்கலாம், பிரேக் அவுட் ஆகுதா கீழே விழுவுதான்னு. இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம். சில்வரும் அதே மாதிரி தான். இப்போ சில்வரெல்லாம் நமக்கு ஒரு $2.75 பக்கம் நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கு சில்வரும் ஃபாரெக்ஸில். அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக 2,69,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒரு கேப் ஃப்ளோ ஓப்பன் ஆனால் கூட 2,69,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஜோன் 2,69,000 2,20,000 வரைக்கும் இறங்கியிருக்கு. 49,000 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு வேணால் ஒரு பிரேக் அவுட் இடமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2,69,165. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப சப்போர்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரைடேவோட ஹை தான் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஒரு கேப் அப் விழுகுது அப்படின்னா, ஸோ நேற்று ஃப்ரைடேவோட எஸ்டர்டே கேண்டலோட ஹை தான் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோன். ஸோ இப்படி தான் நம்ம சப்போர்ட் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவுமே ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து நிற்கிது. இதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் மட்டும் சொல்கிறேன். 1189 ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 1146
இன்றைக்கான சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மூமெண்ட் வந்து இருக்கும். கூடாயில் பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அங்கேருந்து ரெக்கவரி ஆகிறப்ப ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகும். அதாவது நமக்கு வந்து க்ளோசிங் வந்து 6042. இப்போ வந்து -0.4 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ யூஎஸ்ஐயில் என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்து நமக்கு வந்து ரெக்கவரி ஆகிட்டு மேலே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படியெல்லாம் வரப்போ நமக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் 5975 நம்ம ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து ரெக்கவரி ஆகிறப்ப ஈஸியாக வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸ்கோர் பண்ணிடலாம் பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.